பாண்டியன் மாறன்வழுதிக் காலத்தில் மதுரை திருமங்கலத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சந்தையில் அடிக்கடி கொள்ளையும் உயிர் சேதமும் நடப்பது தொடர்ந்ததால் வியாபாரிகளின் தலைவன் தாண்டவக்கூத்தன் மன்னனிடம் முறையிட்டான். மன்னன் தனக்கு மந்திரியாகவும் தளபதியாகவும் இரு பதவி வகித்த சிவத்தொண்டனான சுந்தரசாமந்தனிடம் தேவையான வீரர்களும் செலவு பணமும் தந்து சந்தையில் முகாமிட்டு எதிரிகளை அழித்து வர உத்தரவிட்டான். இவன் அங்கு போகையில் கொள்ளையர்களின் தலைவன் தற்செயலாய் இறக்கவும் கொள்ளையர்கள் போய்விட்டனர். சாமந்தனை நாடி வரும் சிவனடியார்கள் இங்கேயே வந்ததால் வீரர்களோடு அடியார்களுக்கும் உணவு வழங்கினான். இச்செய்தி ஒற்றன் மூலம் மன்னனுக்கு எட்டவே சாமந்தனிடம் பாண்டியன் அரசு பணத்தை துஷ்பிரயோகம் செய்தால் தண்டனை என்ன தெரியுமா என்றான். உடனே சாமந்தன் பதில் சொல்லாதுதானே, சிறைக்குள் போய்விட்டான். மறுநாள் தாண்டவக்கூத்தன் வந்து மன்னனிடம் சுந்தரசாமந்தன் கொள்ளையர்களை கொன்று அழித்தான், மிக்க நன்றி எனக் கூறிப்போனான். பின்பு விசாரித்ததில் வந்தது அவனல்ல எனத் தெரிந்ததம் சாமந்தனை விடுவித்து, சாமந்தா உன்னைக் காக்க சிவனே வந்து என்னிடம் பொய் சொன்னதை பார்த்தாயா? உன்னால்தான் சிவதரிசனமும் அவனது தேன்மதுரக் குரலையும் கேட்கும் பாக்கியம் எனக்குக் கிடைத்தது என்று சொல்லி தன் நண்பனை ஆரத்தழுவிக் கொண்டான் பாண்டியன்.